இந்த ஈத்க்கு வேர்ல்டு ஃபேமஸ் ஹைதராபாதி சிக்கன் தம் பிரியாணி, அதுவும் நம்மளோட தேசம் பிரியாணி மசாலா யூஸ் பண்ணி நல்ல மணக்க மணக்க ஒரு டேஸ்டியான சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஆனியன் நல்லா ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. அடுத்தது ஒரு 3 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வாஷ் பண்ணி அதுவும் ஒரு 30 மினிட்ஸ்க்கு சோக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஹெவி பாட்டம் பேன் எடுத்துக்கோங்க. அதில் சிக்கன் சேர்த்துட்டு இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் க்ரீன் சில்லிஸ் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி சேர்த்துட்டு அதிலே பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறம் நம்மளோட தேசம் பிரியாணி மசாலா இது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே உங்கள் பிரியாணி அவ்வளோ மனமாக இருக்கும். ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் ஷாஹி ஜீரா இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாஃப்ரான் வந்து வார்ம் மில்கில் சோக் பண்ணி வச்சிருந்தேன், அதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மல்லித்தழை, புதினா சேர்த்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை ஒரு 30 மினிட்ஸ்க்கு நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். 30 மினிட்ஸ் நல்லா மேரினேட் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ், தயிரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரைட் ஆனியனும் நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுருங்க. ஒரு 1 ஹவருக்கு இது நல்லா மேரினேட் ஆகட்டும். இப்போ நம்ம ரைஸ் பாயில் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி டேஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ இதில் பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் ஷாஹி ஜீரா, கொஞ்சமாக மல்லி, புதினா, அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா ரைஸும் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 70 to 80% பாயில் ஆனால் போதும். இப்போ இதை ஸ்ட்ரெயின் பண்ணி இப்போ இந்த மசாலா மேலே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ரைஸ் ரொம்ப பாயில் ஆயிடுச்சுன்னா பிரியாணி வந்து கரெக்டாக வராது. ஸோ கரெக்டான டைமில் வந்து அதை வடிச்சிடணும். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் பாயில் ஆனாலே போதும். இப்போ நம்ம இந்த பாயில் பண்ண வாட்டரில் ஒரு 2 டீஸ்பூன் கீ சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து இந்த சாஃப்ரான் மில்க் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ண ஆனியன் வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, இப்போ ரொம்ப ஸ்வீட் ஆயிரும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி தழை சேர்த்துட்டு இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு தம் போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல மணக்க நம்மளோட தேசம் பிரியாணி மசாலா யூஸ் பண்ணி ஒரு டேஸ்டான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிரும். சிக்கன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக குக் ஆகிருக்கு. நீங்களும் நம்மளோட தேசம் பிரியாணி மசாலா ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா எங்களோட வெப்சைட் desamfoods.com கூட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம்.